வீவர்ஸ் இது டாடா விஸ்டா 2011 மாடலு கோட்ரா ஜெட் இன்ஜினு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நார்மலாக இருக்குது, அப் டு 80 km/h போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லாங் ட்ராக் பண்ணாலும் இப்போ ரேரஸ்ட் கேஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய நேரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதுதான் இது கம்ப்ளைண்ட்டு. பேசிக்காக வண்டி வந்துட்டு சொல்லு பிரசாத், இப்போ வண்டியில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? வண்டி லாங் கிராங்க் பண்ண ஆக மாட்டேங்குது. லாங் கிராங்க் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகல சுத்தமாக. லாங் கிராங்க் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனைலாம் ஓடுதா? ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-18 கிலோமீட்டர் ஓட்டு வந்திருப்பேன். ஓகே, மொத்தமாக அது வந்து அதனால் வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஆனால் செக் இன்ஜின் பிளிங்க அது எரிஞ்சிட்டே இருக்குது. செக் இன்ஜின் எரிஞ்சிட்டே இருக்குது. சரி, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு மிதிச்சிருக்கீங்க இப்போ? இந்த வருஷம் 80-90 வர ஓட்டு வந்தேன், அதுக்கு மேலே ஓட்டல. ஆவரேஜ் ஸ்பீடு தான் வந்தேன். சரி, சப்போஸ் எதனா ப்ராப்ளம் ஆகிட்டு போதோன்னு ஸ்லோவாக தான் வந்தேன் மாதிரில. சரி, ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த வண்டியில்? நீங்கள் என்ன பண்ணீங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கு? வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வண்டி சம்டைம் நல்லா ஸ்டார்ட் ஆகும், ஒரு சில டைமில் ஸ்டார்ட் ஆகாது, சுற்றுவாங்க வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, அது வந்துட்டு பம்பு கடையில் கேட்டதுன்னு சொன்னாக்கா லோ ப்ரெஷர் டேங்க்கில் வர பம்ப் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க, ப்ரெஷர் இருக்காதுன்னு. ஓகே, டேங்க்கில் வர மோட்டர் மாற்றியாச்சு. ஓகே, மாற்றிட்டு 2 நாள் நல்லா இருந்தது. ஓகே, ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்போ வந்து ரீசெட் பண்ணாங்க. ஓபிடி நார்மல் பேசிக் ஓபிடி இருக்குங்க, ஓகே, அதை போட்டு கிளியர் பண்ணால் செக் இன்ஜின் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ நான் ஓட்டி பவர்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது, ஸ்டார்ட் பண்ணி பவர்ஸ்லாம். ஓகே, அப்போது வண்டி ரன்னிங்கில் ப்ராப்ளம் தெரியல. ஓகே, அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்து. ஓகே, அப்புறம் கஸ்டமர் பிளேஸுக்கு போனோடனே சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஒரு வாட்டி நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பழையபடியே போயிடுச்சு. பழையபடினாக்கா பழைய இருந்தது கூட இப்போ அதிகமாக இருக்குது. மோசமாக அப்போ ஆச்சு ஸ்டார்ட் ஆகும் ஓரளவுக்கு. இப்போ சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. பெட்ரோல் காமிச்சா சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. Okay. See, there are so many DTCs are there. Main relay open circuit or short circuit to ground. Air temperature short circuit. Glow plug control open circuit. Clutch switch open circuit or short circuit. High pressure circuit control error. Low pressure circuit mechanical problem. So இந்த மாதிரி நிறைய இருக்கு. Okay. So let me clear the fault codes, everything. Data stream. Now the ignition on, engine off condition. Downstream battery voltage is around 13 voltage. Okay, duty cycle of pressure adjustment on rail 1.03%. Engine revolution 0, not running. Fuel flow capacity, fuel consumption, fuel correction on. Okay, fuel consumption, so pump fuel, main relay commands on. Fuel rail pressure 2 bar. Okay, rail pressure target is 0 bar. Okay, let me start the car. Target, rail pressure. So now I'm going to crank. So let me check what is the pressure is being developed during the course of cranking. So in parallel, let me check it how much cranking RPM is generated. டயக்னோஸ் பண்ணினதில் நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னென்னா 250 RPM கிராங்க் RPM ஜென்ரேட் ஆகுது. இந்த பேட்டரி இஸ் குட், தென் ஸ்டார்டர் மோட்டார் இஸ் குட். 280 RPM வரைக்கும் கிராங்க் RPM ஜென்ரேட் பண்ண முடியுது. தட்ஸ் ஆல் குட். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா காமன் ரெயிலில் ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ண முடியல. காமன் ரெயிலில் மேக்ஸிமம் 50 பார் தான் ஜென்ரேட் பண்ண முடியுது. கிராங்க் RPM 250 RPM வரும்போது, சரிங்களா? அதுவே நம்ம பெட்ரோல் கொஞ்சம் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா பெட்ரோல் ஃபீட் பண்ணும் போது கிட்டத்தட்ட 450-500 RPM இதால் ஜென்ரேட் பண்ண முடியும். எதாலனா பெட்ரோல் ஃபீட் பண்ணுறது மூலிமா கிராங்க் RPM கிட்டத்தட்ட 450-500 வந்துடும். அப்படி வர்றதுனால அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா
இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக தேவையான அரௌண்ட் ரஃப்லி ஒரு 140 பார் ப்ரெஷர் காமன் ரயிலில் ஜென்ரேட் ஆகிறதுனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதனால் இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா ஹை ப்ரெஷர் பம்பு தான் ப்ராப்ளம். இங்கே காட்டுங்க, இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்குங்களா, இது இருக்கு பாருங்க, இதான் ஹை ப்ரெஷர் பம்பு. ஓகே, இந்த ஹை ப்ரெஷர் பம்பு தான் ப்ராப்ளம். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் பம்பை நம்ம வந்து வேறு மாற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தேங்க்ஸ். We Chennai CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.